ஹலோ அத்தை, இன்னைக்கு என்ன பண்ணலாம்? காரசாரமா நாட்டுக்கோழி குழம்பு பண்ணலாமாம்மா? ஓகே. ஃபஸ்ட்டு 1 1/2 கிலோ நாட்டுக்கோழியை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 கை அளவு சின்ன வெங்காயம் தோல் உரித்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு குக்கர் நல்லா காஞ்சதும் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் இதில் நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கணும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த நாட்டுக்கோழியை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த கரம் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு தடவை நல்லா கலரி விட்டுருங்க. இது கூட நம்ம தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த மாதிரி கோழி நல்லா தண்ணி விட்டுருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 200 ml டம்ளரில் 5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். இது கூட கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலரி விடுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டுருங்க. 3 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் சவுண்ட் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி எகெயின் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த குக்கர் வச்சு இந்த குழம்பை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவு கோழி நல்லா சாஃப்டாக வெந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. தட்டில் 3 இட்லி வச்சு மேலே அப்படியே இந்த குழம்பு ஊற்றி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னும் பல சமையல் ரெசிபீஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned. Bye bye.